அடிச்சாலும் பிடிச்சாலும் மறுபடியும் அம்மா நம்ம கிட்ட வரும். அம்மா கூப்பிடும். தன்னோடு பிறக்கணும் பிறவின்னா சரி அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க. அண்ணன் தம்பி இருந்தா தம்பி ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வையி, அண்ணே வந்து கேப்பான், என் தம்பிக்கு மண்ணில முடியலாம இருக்கலாம், என் தம்பி நீ எப்படி அடிப்ப? எப்படி அடிக்கலாம் நீ? என் தம்பி நீ எப்படி அடிப்ப? காத்தோட இழக்கு அடிப்பே நீ என் தம்பிய இடம் கிடைச்சது அடிச்சேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீ இல்லாத இருக்கும்போது முத்தையில் நின்னாரு அடிச்சு போட்டேன். அப்போ என் தம்பி எவன்ல அடிச்சான்னு வந்து கேட்பாங்களா? பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமான்னு இருக்கான். ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் துடிக்காது. அதனால தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்பார்களே. அதனால அவன் தெத்தெடுத்து பிள்ளைய வளர்க்கவே வேண்டாம் மன்னவா. அப்படி என்று அந்த நாகக்கண்ணி பெண்குடியாளாகப்பட்டவள் நாகராஜனிடத்திலே வந்து இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணி நல்ல புளிய மரம், கண்ணி நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே, கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன இந்த வயசுல பிள்ளை இல்லாம நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது? உங்களுக்கு 50 வயசாச்சு. ஆமா எனக்கு 47 வயசாச்சு. ஆமா நமக்கு 3 வயசு டிஃபரன்ஸ். அப்ப வயசுக்கு மூத்தவள கல்யாணம் முடிச்சா அவ ஏழைன்னு கேட்டாலும் வருத்தப்பட வேண்டாம். பரவாயில்ல நமக்கு வயசுக்கு மூத்தவ தானே கேட்டு போறா. ஆமா அதான் எங்க ஆச்சி தினமும் கேட்கா. அவதான் நாய கட்ட மாதிரி கேட்காளா. ஆயிரங்கால வச்சு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்குதா. ஆயிரங்கால என்ன தாயி? விளக்குமாறு. விளக்குமாறு. அதாவது வீட்ல அம்மா ஆச்சி கூப்பிடுவா. கூப்பிடு எதுக்கு? வாங்க அம்மா அப்படிம்பா. சரி நானும் கொஞ்சம் அணக்கமா போவேன். ஆமா போன உடனே சரி போன உடனே சொல்லுவா
சொன்னால ஆமா வெஞ்சாமரை வெஞ்சாமரம் விளக்கமாறு கழுதைக்கு பேர் முத்துமாலையா ஆமா அந்த மாதிரி சரி விளக்குமாறு எடுப்பா சப்பு 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 சப்புன்னு 4 போடு ஓடுவா எங்கன மூஞ்சிலையா மூஞ்சில இல்ல தலையில அடிப்பா அடிச்ச உடனே சரி அப்பந்தான் தெரிஞ்சவங்க 4 பேர் வருவாங்க அப்பம் பார்த்து வருவாங்க ஆமா சரி அண்ணாச்சியோ என்ன முத்தி அண்ணாச்சி வாங்க கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க சரி நான் போவேன் ஆமா போய் கேட்டுட்டு சொல்லுவாங்க என்ன தலையெல்லாம் ஈக்கி மாறா இருக்குமாங்க அண்ணாச்சி வீட்டுல என் வீட்டுக்காருக்கு வேலை பார்க்க ஒத்தைக்கு செத்த ஆள் இல்ல சரி அதனால கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தேன் ஒற்றை அடிச்சேன் அதனால மேலெல்லாம் ஈக்கு மாறா இருக்கு ஒற்றை அடிச்சதுதான் முடியல சைடுல ரொம்ப ரத்தம் வர மாதிரி என்ன நினைச்சு வேற ஒண்ணு ஈக்கு குத்திச்சு அப்படின்னு சொல்லி சரி அவரை சரி கட்டி போக சொல்லிடுவேன் சரிதானே என்ன செய்ய அது மாதிரி 1000 காலத்து வந்து சப்பு சப்புன்னு ஒரு சாத்துதான் அப்ப இந்த நாகக்கண்ணையும் நாகராஜன் இடத்திலே சரி இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம் சரிதான் ஒருவேளை இனிமே நம்ம செத்து போயிட்டோம்னா வாழ்ந்திருந்து நாம வைகுண்டம் சேருங்காலம் வந்தா நமக்கு வழியினப்ப பிள்ளை இருக்கா இல்லையே சேர்ந்திருந்து நாம சிவலோகம் சேரும் காலம் வந்தா ஆமையா சேர்ந்தனுப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது அல்லவா ஆமா அதனால என் அண்ணா நாகராஜா என்னையா அப்படியே நம்ம மாண்டு மடிந்தோமையானா என்னாகும் மையான கரையிலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா அது என்ன போராட்டம் மன்னாட்டாங்கரை ஓரோ அவனை கூப்பிட்டு எப்பா தம்பி உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லடா சரி கொஞ்ச நாளைக்கு இருந்து உங்களை பிள்ளையா வைத்திருந்தாரு உங்களுக்கு வேணுங்கதே செஞ்சாரு திடீர்னு இப்ப வயசாகி போச்சு செத்து போனாரு அதனால நீங்க தான் வந்து கொள்ளி வைக்கணும் அவருக்குன்னு பிள்ளை இல்ல வாங்கடா வந்து உங்க கைய வைங்கன்னா அவன் சொல்லுவான் காசு பணம் இருந்தது சொத்து சுகம் இருந்ததுன்னு வை 4வது வீட்டு பங்காளியா இருந்தாலும் நான் தாமல கொள்ளி வைப்பேன்னு முன்னால வந்து நிப்பான் பின்னால ஒரு அருவாளையும் தொங்க விட்டுருப்பான் ஆள பயங்காட்ட அப்போ சொந்த பெரியப்பாவ நான் இருந்து இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கேன் அவனை கூப்பிட்டு கொள்ளி வைக்க சொன்னா அந்த பாவி சொல்லுவான் போங்கடா போலத்தவங்களா நான் எங்க அப்பா செத்ததுக்கே கொள்ளி வைக்கல அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளி அடிக்காம போயிட்டான் பாவி இவனுக்கா நான் கொள்ளி வைக்க போறேன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது ஒண்ணு மத்த பையன் தூக்கியாச்சு
சவத்தை கொண்டு போடவன அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணம் இருக்குன்னு சொல்லி இந்த பாம்பே நகர்ல போய் ஒரு டீ தாங்கன்னு சொன்னா தருவாங்களா? ஆமா, பணம் இருக்குன்னு சொல்லி கேட்டா தருவாங்க. போய் டீ கடையில போய் டீ கேட்டோம்னு சொன்னா என்னைவாரு? அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன், என்கிட்ட ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல புள்ள. ஆமா, 2 டீயும் 2 பாவும் கொடு, வடை பாவும் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாரா? வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. திருக்குப்பைய இந்தியா காலமே வந்துட்டான், காலையில வந்துட்டான். குணம் இருக்கா பணம் இருக்கா? பணம் இருக்கு, அவன் குணம் யாருக்குடா வேணும் அப்படின்னு பேசுவான். அவன் குணத்தை வந்து குப்பையில போடு அப்படிம்பா. அது மாதிரி அம்மா எய்யக்கூடிய வேளானது அம்மா அது எவ்வளவு வேகமா எய்தமோ அம்மா அந்த வேளானது அது வரைக்கும் தான் போகும். பணம் பாதாளம் வைக்கும், பணம் 10 செய்யும். அதாவது ஒரு வேலை கொண்டு எரிந்தோமையானால் அதன் வேகம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த வேல் பாயுமா. ஆனால் பணம் மட்டும் பாதாளமா தாண்டி போகும் இருக்காங்க. பணத்தை கண்டா பிணமும் ஆயப்பழக்குமா? உலகமே பணத்துக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் பணம் மந்தியிலே குணம் குப்பையில் இருக்காங்க மன்னவா. பணம் 10 செய்யும், இந்த சாயந்தக்கார கையில இருந்தா 11 செய்யும், 20 செய்யும். அதுதான் சொல்லியிருக்கான். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடான்னு இருக்கான். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே இருக்கான். மனமே இருக்கான். கண்ணதாசன் கதை எழுதினாரா? எப்படி? எத்தனையோ கதை எழுதியிருக்கார். எழுதக்கூடிய நேரத்துல அவருக்கு வந்து காசு கிடையாது. அப்ப காசு கிடையாது, பணம் இல்ல. தம்பிட்ட போய் மகனை விட்டு சரி நம்ம சித்தப்பாட்ட போய் ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. சொன்னார். ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே என்னாச்சு? கொடுத்தாரா சித்தப்பா? கொடுக்கல. கொடுப்பாரு, என்கிட்ட எது பணம் அதானே அப்படின்னு சொன்னாரா சித்தப்பா? ஆமா. சரி, அப்பந்தான் அந்த பாட்டு எழுதினாரா. எப்படி எழுதினார்? அதாவது கண்ணதாசன் வந்து பெரிய அறிவாளி, சாதாரணப்பட்ட ஆளா அவரு. ஆமா, அப்பந்தான் எழுதினாரு. என்ன எழுதினாரு? எப்படி? அண்ணன் என்னடா தம்பி என்னடா? சரி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா? பணம் இல்லாத உலகத்தில் நம்ம இருந்து என்னடா செய்ய அதானே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரா. சரிதானே? அம்மா, அதனால என் மன்னா நாகராஜா பணம் மந்தியிலே குணங்குப்பையில் என்பார்களே, இதற்கு மேல நாம இருந்தால் இழப்போம். நாகக்கண்ணி கணக்கவலையை தாங்க முடியாமல் மன்னா யாருடைய தீவிரையோ எனக்கு யமனுடைய சொல் பிழையோ எனக்கு காலத்தோட விதிப்படியோ அந்த கடவுளோட சோதனையோ என் தாயாரு விதிப்படியோ எனக்கு விதிப்படியோ என் தலையடியே
வேதனைப்பட்டு கண்ணீரை வடித்தார். களகொலியை தின்னு செத்துருவேன். இனியும் நாம இப்படி இருந்தோமையா, இனி நம்ம இப்படி இருந்தோம்னு சொன்னா நமக்கு பிள்ளை கிடைக்காது. அதனால பிள்ளை வரம் நம்மளுக்கு வேணும் என்று சொன்னார். தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே. நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த பத்திரகாளி அம்மாளே துணை இருப்பார். சந்தோஷப்பட்டா சாமியை கும்பிடுவோம். ஆமா. சங்கடப்பட்டா ஆமா சங்கடப்பட்டா சாமியை கும்பிடுவோம். சாமியை தேடி வருவோம். சந்தோஷமா இருந்தா வீட்டை டிவி போட்டு பாப்போம். டிவியை போட்டு பாப்போம்னு சொன்ன உடனே ஆமா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துட்டு? என் வீட்டுல உங்க அக்கா இருக்கால. ஆமா எங்க அக்கா. அவன் டிவியை போட்டு பாத்துக்கிட்டே இருப்பான். எங்க அக்கா தானே அவன் கட்டி கொடுத்துருக்கு. உங்க வீட்டுல மட்டும் இல்ல எல்லார் வீட்லயுமே டிவியை போட்டு தான் பாப்பாங்க. அந்த நாடகம் இந்த நாடகம் பாத்துக்கிட்டே இருப்பான். சரி நான் போய் ஏப்பிள்ள என்ன கொஞ்சம் அறு வச்சு கூட டிவிலன்னா நாடகம் எல்லா சேனல்லையும் ஒரே நாடகம் தான். சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ்ல நாடகம், எல்லா சேனல்லையும் நாடகம் தான் போடுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன கொள்ளையா போகுது? இப்பதானே வேலைக்கு போயிட்டு வந்து உட்காரு கொஞ்ச நேரம் இருமியா. நாடகத்தை ஆளோட பாரும்பா. விளம்பரம் வரட்டும், இடவழி வரட்டும், எனக்கு வயிறு வச்சுக்கு ஆமா சோறு வச்சு கொடுமே. ஆமா அவ சொல்லுவா சரி கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். ஆமா இடவழி வரட்டும். விளம்பரம் போடும்போது நமக்கு சோறு வச்சு தாரம்பா. அப்படி உன் துன்பத்துல எனக்கு விள முடியல. ஆமா சேனா வந்தாலும் எப்போ வந்தாலும் காட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தா நீ சோறு வச்சு கொடுக்க மாட்டேங்க. ஒரு தண்ணி தர மாட்டேங்க. ஆமா ஒரு கிளாஸ் காபி தர மாட்டேங்க. அதனால என்ன நீ என்ன மதிக்க மாட்டேங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஒரு நாள். என்ன சொன்னீரு? கேபிள்ல நான் நாண்டுக்கு நிக்க போறேன். நாண்டுக்கு நிக்க போறியா? டிவி பார்த்ததுக்காயா? ஆமா சரி டிவினா ஒரு கணக்கு வேண்டாம். அப்ப நீ கோவத்துல நாட்டுக்கு நிக்க முன்னே ஆச்சி உடனே டிவி ஆஃப் பண்ணிருப்பாளே. ஆஃப் பண்ணாளா? அந்த கதையை கேட்காத. என்ன அவ என்ன தெரியுமா? நாட்டுக்கு நிக்க போறியரு. அவன் சாவ போறியரு. ஆமா இந்த டிவியை மறைக்காம ஓரமா போய் நில்லும். சரிதானே அப்படின்னு சொன்னா நாடு நிக்க போறேன்னு கூட அவளுக்கு கவலை இல்ல போலக்கு. அவளுக்கு டிவில வந்து அந்த சேனல் போயிரும்ல. சீரியல் முக்கியம். ஆமா நான் ஒரு விவரமா உள்ளவன். என்னங்க தெரியுமா? இவட்ட சாவத மாதிரி ஆமா ஒரு முக்கல போய் கயத்தை போட்டேன். சரி கயத்தை போட்டா செத்து போவோமே. கழுத்துல மாட்டினா செத்து போவோம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு ஓரத்துல கயத்தை போட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள கயத்தை போட்டு நாட்டுக்கு நிக்காம வெளியே என்னையா வேலை உனக்கு? அங்க நின்ன அந்த மாதிரிக்கு வந்தா மனுஷா என்ன நீ செத்துரு பண்ணல பார்த்தேன். கயிறு அங்க இருக்கு, நீ எங்க முத்தத்துல போய் நிக்கணும். கோணப்பையெல்லாம் கயிறு உள்ளடக்க அங்க போய் தொங்கு. ஆமா அப்படின்னாலும் நீ உனக்கு சாவ பயமா இருந்ததுன்னா சிரட்டையில தண்ணி வச்சுட்டு உள்ள பாஞ்சிருக்கலாம்ல. அப்படியா? அதுவும் பாயலாம். அதான் சொல்லிருக்காங்க. சரி வெத்தி தீப்பெட்டிய விரலால தூக்கிடுவேன். வெத்தி தீப்பெட்டிய விரலால தூக்கிடுவேன். குளத்தை கண்டா வளைய சுத்தி வருவேன். குளத்தை கண்டா பெருங்கரைய சுத்தி வருவேன். அதுலயும் சாவில்லைன்னா அடுத்தாப்புல யோசனை தான். முகட்டில கைட்ட போட்டு முத்தத்தில நின்னுடுவேன். அதுலயும் சாவில்லைன்னு முருங்காய் 3 மாசம் தின்னு பார்த்தா அதுலயும் சாவல. இத்தனையிலும் சாவறலனா சிரட்டையில தண்ணி வச்சு உள்ள வாஞ்சிருவாரு. சிரட்டையில தண்ணி வச்சு குமுக்குன்னு வாஞ்சிருவேன். அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமாகவே பிள்ளை இல்லை என உடனே இனியும் நாமல் குழந்தை இல்லாமல் இருக்கணுமானால் இறைவனை எண்ணினாமல் தவம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சமா தலை மொழிகி வெள்ளி சமா தலை மொழிகி வெள்ளி சமா தலை மொழிகி தலம் மொழிகி அங்கே விரதம் அது இருந்து அங்கே விரதம் அது இருந்து
நவ பொருட்களை எடுத்து வைத்து அதிலே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி மனையின் மேலே இரு பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். இப்படியாகவே தவம் இருந்து வரும்போது 12 வருடமாகவே உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 6 வருடங்கள் இருந்து தவம் செய்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இறைவனை எண்ணிய அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்பு ஆண்டவனே பகவானே சம்பு சிவ சம்பு சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரு. இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு. நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவங்களை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏன்னா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்திலே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப இதை தெரிந்து கொண்டு இறைவனாகிய பகவான் ஒன்றும் தெரியாதவரை போலவே என்னைக்கும் போலவே அன்னைக்கு ஆண்டவை படியிறக்கவே பயணமாக வருகின்றார். அப்படி படியிறக்கவே பயணமாக வரும்போது பார்வதி சும்மா இருப்பாளா? அன்னைக்கு பார்க்க ஆண்டவனை கூப்பிட்டு, ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு உலகம் எல்லாம் நீங்க தினமும் இறை இழக்க போறீங்க. நீங்க தினமும் படி இழக்க போனா நான் பார்வதி தினமும் ஒத்தையில தானே இருக்கேன். அதனால நான் ஒத்தையில இருப்பதனால உங்களோட சேர்ந்து இன்னைக்கு உங்க கூட நான் படி இழக்க வரப்போறேன். அந்த டிவி சன் டிவி வச்சு எம்ஜிஆர் படமா பார்க்க வேண்டியதானே? அந்த காலம் டிவி இல்லல. அப்ப டேப்பர் கடை போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா கேட்க வேண்டியதானே? அதுவும் இல்ல. அப்ப செல்ல நோண்ட வேண்டியதானே? செல்ல நோண்டவா? இந்த டச் மொபைல் வந்ததே கேடா போச்சு. என்னாச்சு? நீ வேற அப்பவே செல்லு வராத நேரத்துல செல்ல பார்க்க சொல்லுத. ஆமா. இந்த செல்லு என்னைக்கு வந்துச்சோ உலகமே அந்த செல்லுக்குள்ள தான் இருக்கு பாத்துக்கோ. ஆமா, செல்லு உலகம் பூரா செல்லுக்குள்ள இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே செல்லு இருக்கு. செல்லு இருக்கோ? என்ன செல்லு இருக்குனா? என்ன செல்லு? கோழி செல்லு. கோழி செல்லு இருக்கோ? ஆமா. என் வீட்டுக்காரி இப்படி தான் ஒரு செல்லு கேட்டா. குடும்பமே உட்கார்ந்துச்சு. அவன் சேஞ்சி
போச்சு. அதனால டச் மொபைல் வந்ததுல இருந்து நாடே ஒரு மார்க்கமா இருக்கு. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்ல விதமா பயன்படுத்தினா நல்லதே தரும், கெட்ட விதமா பயன்படுத்தினா கெட்டதே தரும். அதனால அந்த காலம் இந்த டிவி, டேபிள் கார்டு, லேப்டாப், மொபைல் இதெல்லாம் கிடையாது பாருங்க. அதனால பார்வதி ஒத்தையில இருப்பதனால உங்களுடைய வடியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். பகவானோட வடியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவன் பார்த்தார். ஏய் பார்வதி, இன்னைக்குமே நான் தானே போவேன், இன்னைக்கு என் கூட வாரேன்னு சொல்லுகிறாயே, என்னோடு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையும் இல்லை. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காதம்மா, அவருக்கு நான் ஒரு கோட்ட பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்போ உன் வாய் நான் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்த. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து எங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்கும் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆணையிட்டு கொடுத்து ஆண்டவனும் பார்வதியும் இரேலும் உலகம் இல்லாம இறை இழந்து முடித்தார்கள். இறை இழந்து முடிக்க கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு பார்வதிக்கு ரொம்ப நடந்து வந்த களைப்பு. அதனால கொஞ்ச நேரம் ஆலமரத்து அடியிலே போய் அமர்ந்திருப்போமே அப்படின்னு ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருக்க ஆலமரத்துக்கு கீழே பார்த்த ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை என்ன இருக்கான் பாரு, டவுசர் போட்ட தம்பி, இவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ. அவன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அறிவில சிறந்த பிள்ளையில முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அதனால விவரம் இல்லாம வெட்டுதான். முனிகொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினாமன்னா டப்புன்னு ஒடிஞ்சு கீழே விழுந்துருவானே. இந்த விவரம் தெரியாம அவன் முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டுவதை பார்வதி பார்த்தா. சரி, ஐயோ சின்னஞ்சிறிய பாலகன் முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவானே. ஆண்டவா, அதோ பாருங்க அந்த பையனை தெரியாம முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் காப்பாத்துங்க. என்ன காப்பியாத்த போறியா? காப்பி தான் இடையில ஆத்தி கொடுக்காங்களே, அப்புறம் என்ன காப்பி ஆத்தணும்? சுகரே போட வேண்டாம், சீனி போட வேண்டாமோ? சீனி போடாமல நீர் போடுறது காப்பி இனிக்குமோ? கசக்கும், ரொம்ப இனிக்கும், சூப்பரா இருக்கும், குடிச்சு பாரு. நீ மாவாட்டின மாதிரி தானே இருக்கும் காப்பி. இடது கைட்டு தான் பலமாறுவேன். அப்போ அந்த பாலகனை நீங்க போய் இப்பமே காப்பாத்துங்கன்னா. பார்வதி, என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், நீ என்ன ஆச்சு? என்ன கண்ணுக்கு முன்னால ஒரு அநியாயம் நடக்கும்போது பாத்துக்கிட்டாயா இருக்க முடியும்? பார்க்க முடியாது. அந்த பிள்ளை கீழே விழ போறா, பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய வேதனை என்னன்னு. முட்டை விடுத கோழிக்கு தான் தெரியும் பிட்டி வலிக்கும். நீ ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா ஆப்பாயில் கொடுக்க உனக்கு தெரியுமா? நான் புல் பாயில் தான் போடுவேன். நான் புல் பாயில் போட்டாலும் அந்த முட்டை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதனால பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்கன்னா. அப்ப சிவன் என்னால முடியாதம்மா, அவன் விதி எப்படி இருக்கும் அப்படியே நடக்கட்டும், வா நம்ம போவோம். ஆண்டவா, நீங்க பிள்ளைய காப்பாத்தல, உங்க பின்னால வரமாட்டேன். சரி, ஒண்ணு செய்வோம். அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே தான் விழ போறான். பிடிவாதத்துக்காக நான் காப்பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும் போது என்ன பார்த்தா அம்மானு விழுந்தா
பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான விழுந்து ஆண்டவே நான் போய் காப்பாத்துவேன். நான் காப்பாத்துவேன். அப்போ ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. சரி. பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே வாரா. எப்படி வாரான்? பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. ஒடிஞ்சு கீழே மாற வாரான். ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம். சரி. இல்லையே என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். இந்த பத்திரகாளிய கூப்பிட்டு அந்த அம்மாளாவது போய் காப்பாத்தி இருப்பா. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப என்னதான் சொல்லியிருப்பான்? அந்த அறியாத பாலகம் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது சரி அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்ப அந்த அறியாத பிள்ளை என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான்? நீங்க சரியா சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. 100 ரூபாயா? ஆமா, பரிசு இருக்கு. நான் கொடுக்கேன். எனக்கு என்ன இந்த ரூபாயை கொடுக்க போறேன். நீ கூட வீட்டுக்கு சும்மா போவே. அப்படியே யாருனாலும் தெரிஞ்சாலும் சொல்லலாம். அம்மானு சொல்லல, அப்பானு சொல்லல, சரி வேற என்ன சொல்லிருப்பான்? கீழே விழும்போது ஈன்னு விழுந்துப்பானோ? யாரு உன் வீட்டுக்காரியை காப்பாத்த போற? விழுந்தா கீழே விழும்போது அடிபடும் போது அம்மானு சொல்ல முடியாது, அப்பானு சொல்ல முடியாது. ஆமா, அப்ப என்ன சொல்லிதான் சொல்லி விழுந்திருப்பான் அந்த பையன்? சொல்லுங்க பாப்போம். யாருக்குமே தெரியலையோ? சொல்லுங்க பாப்போம். அவளை கவனமா கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சரியா பதில சொல்லிட்டாங்க. ரூபாயை கொடு. 100 ரூபாய் சில்லறை கிடையாது, 500 ரூபாய்க்கு மாத்த முடியாது. அப்ப நான் தாரேன். நீ எப்படி கொடுப்ப? நான் அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரேன். ஆமா, இல்ல உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, ஊர்ல போய் போட்டு விடுறேன். அப்படியா? 100 ரூபாய்க்கு நாங்க அக்கவுண்ட் நம்பரை கொடுக்கோம் உங்களுக்கு. எங்களுக்கு தெரியாம எங்க அக்கவுண்ட் நீங்க பணத்தை எடுத்து போறீங்க. நீங்க 100 ரூபாய் கொடுப்பீங்கன்னு அவங்க சொல்லல. அவங்களுடைய கவனம் வந்து கரெக்டா. அவங்க கவனமா செல்லுல கூட கதையை கேட்டிருக்காங்க. அதான் கனெக்ட். அதனால பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேவனா. இவ்வளவு சத்தமா பயந்து போய் கீழே செத்து விழுந்தா செத்துத்தானே போவான். அதான் சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். என்ன மேல ரோடா ஓட்டுக்கு வாயில ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நான் நாலு வழி சாலையை தான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்த பாருங்க, மேல ஒரே தண்டவாளம் மாதிரி போகுது. அதுல ஒரு வண்டி போகுது, ட்ரெயின். இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். ஆமா, அந்த அங்க போகுது ட்ரெயினா. அது மெட்ரோ ட்ரெயின் தாத்தா. அப்படியா? இருந்தாலும் ஒரு அதிசயம் தான். ஆமா. அப்போ பாலகே செத்தேம்னு விழுந்தா செத்து போனான்னா அவனவன் வாழ்க்கை அவனவன் வாயிலன்னா நம்ம கல்லத்து கீழே விழுதோம்னு வைங்களே, எம்மான்னு சொல்லணும், இல்லை அப்பான்னு சொல்லணும். வயிறு வலிக்குன்னா எம்மா என் வயிறு வலிக்கே நான் செத்துருவனோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதனால எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம மனசுல நல்லபடியா நினைச்சு நம்ம நல்லா இருப்போம். அப்போ இந்த பாலகை செத்தேன்னு விழுந்தான் செத்து போனாண்டி, வா நம்ம போவோம் அப்படி என்று சொல்லி ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும். சரி, இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில சொல்லிட்டீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னு பாப்போம். அந்த பாலக ஏன் அம்மான்னு சொல்லல, ஏன் அப்பான்னு சொல்லல? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவன் சிவன் ஏன் இந்த பாலகனை காப்பாத்தல? அவர் ஒரு கடவுள் தானையா? கடவுள் நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம், ஆனா ஏன் காப்பாத்தல? எதற்காக சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனமா ரொம்ப யோசிச்சாதான் இதுக்கெல்லாம் சொல்ல முடியும். ஆளைப்பட்டு அப்படி சொல்லிடுவா பாரு. கடவுள் நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம். எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட யாரு கேட்டா? நான் சொல்லல. ஆண்டவை ஏன் காப்பாத்தலைன்னா, சரி இதுவரைக்கும் இந்த பாதையை நம்ம வந்தோம் போன இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல, திடீர்னு எனக்கு இப்படி ஒரு சூழ்ச்சியா தெரியுதுன்னு தன் ஞானத்தினால் அறிந்து பார்க்க, ஞானத்துல பார்க்கும்போது கண்ணபிரானுடைய லீலை என்று தெரிந்து கொண்டு சிவன் காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது. கண்ணனை பத்தி கடவுளுக்குத்தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்குத்தான் தெரியும். அதான் அறியும் சிவன் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணு இருக்கான். நம்ம சாப்பிடுற அரிசியிலே அறிஞ்சவன் இருக்காங்க. அரிசி, அதனால அறியும் சிவனும் அதுல இருக்கிறார்கள். அரின்னு சொன்னா ஆண்டவன், ஆமா, சிறின்னு சொன்னா சிவன், சிறின்னு சொன்னா சிவன், அதனால தான் அரிசியில இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, அரின்னு சொன்னா பெருமாள், சிறின்னு சொன்னா சிவபெருமான். அதனால மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இந்த
பத்திரகாளியம்மனுடைய திருவாலயத்திலே மும்பையிலே சயான் கோலிவாடா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த பத்திரகாளியம்மனுடைய ஆலயத்திலே 25 ஆண்டு காலங்களாகவே இந்த கொடை விழா திருவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த பத்திரகாளியம்மனுடைய திருவாலயத்துக்கு ஒத்த ஆளா இருந்து கூட மாட ஆட்களையும் சேர்த்து எவ்வளவு தூரம் வேலை பார்த்து இந்த ஆலயத்தை பெருக 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 பேர் வாங்க செய்யணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆலயத்து நிர்வாகத்தார்கள் செய்து வருகிறார்கள். ஆன போதிலும் மக்களுடைய மன விருப்பத்தின்படியாக, அதாவது நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு வைங்களேன், அந்த பணத்தை பல வழியில செலவு பண்ணலாம். அது 3 விதமா செலவு பண்ணலாம். எப்படி? அதாவது நம்மள மாதிரி ஏழை பாடகருக்கு கொஞ்சம் பரிசளிக்கலாம், இசை கலைஞர்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி அவர் வயசை தான் முதல்ல பாக்காரு. பண்டார மருதேசிக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணலாம். கோவிலுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், அழகா கொடுக்கலாம். 1000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், 20,000 கொடுக்கலாம். 3 வழியில செலவு பண்ணலாம். ஆனா ஆலயத்துக்கு கொடுத்தவர்கள் யாருமே அழியா வரம் பெற்று இருக்கின்றார்கள். அதாவது கோவில் தொண்டே திருத்தொண்டு, தெய்வ தொண்டே திருத்தொண்டு என்பார்கள். அதனால ஆலயத்திற்கு கட்டடப்பணி நடந்து கொண்டு இருப்பதனாலே மக்களுடைய மன விருப்பத்தின்படியாக ஆலயத்திற்கு தெய்வத்திற்காக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கும் பட்சத்தில் ஆலயத்திற்கு நன்கொடை. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. கொடுத்து மக்கள் எல்லாம் நன்கொடை கொடுக்கலாம் என்று உங்களை ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு காரியத்துக்கு கொடுக்க கூடாது பணம். எதுக்கு? என்ன காரியத்துக்கு தெரியுமா? எதற்கு? அது உனக்கு தெரியவும் செய்யும், தெரிஞ்சு நீ கொடுக்கவும் செய்வ. அதனால நீ அதை பத்தி பேச. அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஒன்னு அடிச்சிருப்பான், கூட ஒண்ணு குடிச்சாமனா கிறங்கி கீழே விழுந்துருவான். அதனால அங்க கொடுக்க கூடாது. 3 காரியத்துக்கு கொடுக்கலாம். அதாவது ஆலயம் என்பது வந்து கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. கோவில் வாழ்ந்தாதான் குடிமக்கள் வாழ முடியும். கோவில் வாழ குடி வாழ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கோவில் நல்லா இருக்குமே, ஆனால் குடிமக்களும் நல்லா இருக்கலாம். பத்திரகாளி அம்மாளே எழுந்தருளி, பத்திரகாளி அம்மா எழுந்தருளி சொல்லியிருக்காங்க, நேரம் சொல்லியிருக்காங்க. என்ன? என் மகன் முருகராஜி எனக்கு எது வேணுமோ என் மகன் முருகராஜி எனக்கு செய்வான். சரி. பொதுமக்கள் முருகராஜி பின்பற்றி அவர் என்ன செய்தாரோ அதை ஒன்னா உடன்பாடு செய்து எனக்கு செய்து வாருங்கள் என்று அம்மா பத்திரகாளி அம்மாளே எழுந்தருளி சொல்லியிருக்கா. ஆமா, அது போல நடந்துட்டு இருக்கோம். அதனால ஆலயம் இன்னும் வருகுவதற்காக நாமளுக்கெல்லாம் அம்மா பாதுகாப்பாக வேண்டிய வரத்தை கொடுப்பார். குளம் ஆறு இல்லாத ஊர்ல இருக்காதங்க. குளம் ஆறு இல்லைன்னு சொன்னா இருக்க கூடாதுங்க. குளமும் ஆறும் இருக்கணும். அதே மாதிரி கோவில் இருக்கணும். ஆமா, அதே மாதிரி. அதனால இந்த பத்திரகாளியம்மனுடைய திருவாலயத்திற்கு ஆலய கட்டிடம் பணிக்காக இன்னும் மக்கள் எல்லாம் நன்கொடைகளை கொடுக்குமாறு ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல வேளையில் கைலாசம் போவோம் என்று கடந்து கொண்டு வாராரு. வருகிற வேளையிலே அங்கே என்ன நாகலோக பட்டணம் வழியாகவே நாதனும் பார்வதியும் நடந்து கொண்டு வந்திருக்க. சரி. பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணை தவங்களை கண்டார். ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகம் 2 இப்படி தலைகீழ நின்று தவம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேணுமா? ஏன் தவம் இருக்கிறாங்க? உள்ள விவரத்தை சொல்லுங்க. அம்மா பார்வதி, 12 வருடமாகவே 2 பேர்களுக்குமே ஒரு பிள்ளை கிடையாது. பிள்ளை வரத்துக்காக தாண்டி என்னை நினைத்து பெரிய தவம் இருக்கிறாங்க. ஆண்டவா,
ஒரு குழந்தை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும். பிள்ளை இல்லாத இரு பேர்களுக்கும் நீங்க இப்பவே கண்டிப்பா குழந்தை வரத்தை கொடுக்கணும். ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல, சும்மா நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தான் கொடுக்க முடியும். அப்படியானால் கணக்கை பார்த்து நீங்கள் கை குழந்தை கொடுங்கள் என்று அந்த பார்வதா தேவி சொன்ன போது சீராக கணக்கெழுதும் சித்திர உத்திரனை நாரை வரவழைத்து அந்த நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமான் ஏழவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பாலையை நிறுத்த அதன் உயிரமாய் திரு மானை கொண்ட தோசத்தால் அலலை ஒன்று கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்தது கருவ கலைத்திரு புறமருந்த கொடுத்திரு பாடகத்தி சண்டா உருவ கலைத்திரு கருவழித்த இருவருக்கும் கருவழித்த ஒரு கை குழந்தை கைலாசம் போவோம். என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட இறங்கவில்லையா ஆண்டவா? சாமி கல்லாய உம்மரது கல்லாய உம்மரது கடகள இறங்கலையா இருப்பாய உம்மரது இருப்பாயா எல்லள இறங்கலையோ குழந்தை கொடுக்கவில்லையானா உங்க கூட நான் வர மாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், பணிவிடைய செய்வேன். இனி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி என்ற ஆதிசக்தி சொன்ன போது நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால குழந்தை வரமே கொடுக்க முடியாது பார்வதி. வா நம்ம கைலாசம் போவர்னார். பார்வதா தேவி பார்த்தா இனி நாம இவரை இப்படியே விடக்கூடாது. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கண்டிப்பாக குழந்தை கொடுக்க வேணும் என்று அந்த ஆலமரத்தை சின்ன பையனை காப்பாத்து சொன்ன இவர் காப்பாத்தல. இன்னைக்கு இவர்களுக்கு கண்டிப்பா பிள்ளை வரத்தை கொடுத்து விட்டு தான் நம்ம கைலாசம் போறோம். என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிசக்தி என்ன சொல்கிறா தெரியுமா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டேன், பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அப்படி வரம் கொடுக்க போறேன் என்று சொன்னதனால பிள்ளை எல்லாம் 2 பேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ.
தாயத்தின் வயத்திலே பார்வதி நான் கருவாய் சனிக்க சட்டம் கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. மாற்று வரங்களை தந்தால் மட்டுமே நான் பிள்ளையாய் போய் பிறக்க முடியும் ஐயா. எல்லா தெய்வங்களும் வயிற்றிலே பிறந்தது உண்டு. இந்து தெய்வங்கள் எந்த தேவதையாவது கருவுற்று பிறந்த சரித்திரம் உண்டா? கிடையாது கிடையாது. முருகப்பெருமான் அவதரித்தார். எப்படி? அதாவது சிவனுடைய நெற்றி கண்ணிலே பிறந்தார். சரி. அதாவது சரவண பொய்கையிலே வளர்ந்தார். சரவண பொய்கையிலே ஆடு பொறிகளாக பிறந்து ஆடு முகமாக போய் அவதரித்தார். அதே மாதிரி பைரவர் பிறந்தார். எப்படி பிறந்தார்? பைரவர் வந்து சிவனுடைய அம்சத்திலே அதாவது அந்த பாறையில் பிறந்தார். சிவனுடைய அம்சத்திலே பிறந்தார். அதனால கருவுற்று பிறக்குமானால் அது தெய்வமாகாத ஆண்டவா எனக்கு மாற்று வரங்களை தாரும் என்று சொல்ல, அப்படியானால் ஆடி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவங்க 2 பேரையுமே நீ பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போவென்று வரம் கொடுக்க பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க அவர் அரண்மனையிலே கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையை வட்ட வடிவமாக அடுக்கி தன்னுடைய நாக உடலை சுத்தி அவங்க படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் இப்படியாக தவம் இருந்து வரும்போது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா சாமினா பேட்டா நாளையிலே தாய நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அந்த அமிர்த 8 கலசத்திலே எம்மா கலசத்திலே அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா
அதனால கடவுளை வணங்கினாலும் நம்பிக்கையா தாமதமானாலும் மனதை தளர விடாம நம்பிக்கையா சாமியை கும்பிடணும். அப்ப நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அட்டகாளியர்கள் 8 பேர்களாக அம்மா பத்திரகாளி வந்து அவதாரம் செய்கின்றார். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள். நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.